மண்ணை பொன்னாக்கி மடுவை மலையாக்கி தகரத்தை கூட தங்கமாக்கக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னா பௌர்ணமி திருநாள் தான். இந்த பௌர்ணமி திருநாளுக்காகவே ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா ஜலதீபம். 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதும் இந்த ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய பௌர்ணமி பூஜையும் ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பூஜை அப்படின்னா இந்த பௌர்ணமி பூஜை. சந்திர பகவானுக்காக நம்ம செய்யக்கூடிய பூஜை. சூரிய பெருமானை மட்டும் நம்ம வரவேற்றா போதுமா? சந்திர பகவானை நம்ம வரவேற்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட சந்திர பகவானுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை தான் சந்திர தரிசனம்னு சொல்லலாம். இந்த சந்திர தரிசனத்தப்ப நம்ம ஜலதீபம் ஏற்றி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். அந்த தண்ணியை இரவு முழுக்க வச்சு சந்திரனோட நிழல் முழுக்க படுற மாதிரி வைக்கணும். அந்த தண்ணியை சூரிய உதயத்துக்கு முன்னாடி குடிக்கணும். இந்த மாதிரி ஜலதீபம் வச்சு நம்ம தண்ணி குடிக்க முடிஞ்சாலும் குடிக்கலாம். ஜலதீபம் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, தண்ணியை இரவு முழுக்க வைக்க முடியுமான்னு பாருங்க. அல்லது 10 நிமிடம் அந்த சந்திரனோட நிழல் படுற மாதிரி வச்சு குடிங்க. இந்த ஒரு தரிசனம் செஞ்சா போதும், மடுவும் மலையாகிவிடும், தகரமும் தங்கமாகிவிடும். உங்களுக்கு ஜலதீபத்தை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், டச் பண்ணி பாருங்க. நாளைக்கு அதிகாலை 6 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.